ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 16 மார்ச் 2026 இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் ரொம்ப ஷார்ட்டாக எஃப்ஐஐஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா சனி ஞாயிறு 2 நாளாக நிறைய அப்டேட் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் வழக்கமாக நம்ம பார்க்கக்கூடிய ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் மாதிரி இல்லாமல் இன்றைக்கி எஃப்ஐடிஐஸோட டேட்டாவை பற்றி மட்டும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட எஃப்ஐஐஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட் அப்டேட் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுவோம். அப்போ தான் நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஃப்டியில் பாருங்கள் 488.05 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் வச்சுருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 2.06%. ஃபைனலாக 23,151.1 க்ளோஸ் வச்சுருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு தொடர்ந்து செல்லிங் சைடு தான் போச்சுன்றதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அட்வான்ஸ்டு 3 ஸ்டாக் மட்டும்தான், டெக்லைன் 47 ஸ்டாக்கு மைனஸில் போயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சென்டிமெண்ட்டில் மார்க்கெட் ஆல்ரெடி ஹெவியாக ஃபாலோ ஆகிருக்கு. இந்த சென்டிமெண்ட்டில் எஃப்ஐஎஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது? இன்னும் தொடர்ந்து செல் சைடு தான் இருக்காங்களா, அல்லது பை சைடு இருக்காங்களா, அல்லது 2 சைடுமே ரைட்டிங் பண்ணியிருக்காங்களா? இந்த ஒரு சென்டிமெண்ட்டை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல எஃப்ஐஎஸும் கிளைண்ட்டு இந்த 2 டேட்டாவும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம், எஃப்ஐஎஸோட டேட்டாவை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எஃப்ஐஎஸ் என்ன நினைக்கிறாங்க, அதே நேரத்தில் கிளைண்ட் என்ன நினைக்கிறாங்க, இந்த 2 பேர்த்தோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல எஃப்ஐஎஸோட டேட்டா இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டோட டேட்டா மார்க் பண்ணியிருக்கேன். நான் இந்த கிளைண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் எஃப்ஐஎஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது ரெண்டையும் நான் இன்றைக்கி மேட்ச் பண்ணி பேச போகிறேன் இந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் 1819 கான்டாக்ட்டு மார்க்கெட் ஏறுன்னு சொல்லிட்டு லாங் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் 36,032 கான்டாக்ட்டு மார்க்கெட்டை இறங்குன்னு சொல்லி ஷார்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. செல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 36,032 கான்டாக்டும், பை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 1819 கான்டாக்டும் இருக்குது. இது இண்டெக்ஸ் ஃபியூச்சரில். இண்டெக்ஸ் ஃபியூச்சர் அப்படின்னா புரியாதவங்களுக்கு ஒரு டைம் சொல்லிடுறேன். நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இந்த 5க்குள்ளே எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? அதே நேரத்தில் ஒரு கிளைண்ட் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றதை பார்த்துருவோம். கிளைண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 18,865 கான்டாக்ட்டு மார்க்கெட் ஏறுன்னு சொல்லிட்டு பை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது 2034 கான்டாக்ட்டு மார்க்கெட் இறங்குன்னு சொல்லி செல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம நெட்டாக பார்க்கும்போது கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் 16,831 கான்டாக்ட்டு மார்க்கெட் ஏறுன்னு சொல்லி பை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஸு 34,213 கான்டாக்ட்டு மார்க்கெட்டை இறங்குன்னு சொல்லி செல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். எஃப்ஐஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இன்னும் கீழே இறங்குன்னு சொல்லி நம்புகிறாங்க. கிளைண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டு மேலே ஏறுன்னு சொல்லி நம்புகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம கால் ஆப்ஷனுக்கு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், எஃப்ஐஎஸ் கால் சைடு 132,126 கான்டாக்ட்டு பை பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் 178,262 கான்டாக்ட்டு செல் பண்ணியிருக்காங்க. இது கால் ஆப்ஷனில். ஓகேவா? இந்த செல் பண்ணியிருக்காங்கன்றத இதுக்கு இன்னொரு பேர் ரைட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ நெட்டாக பார்க்கும்போது 46,136 கான்டாக்ட்டு கால் ஆப்ஷனை செல்லிங் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஓகே, 46,136 கான்டாக்ட்டு எஃப்ஐஸ் செல் பண்ணியிருக்காங்கன்னா அதை பை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அவங்க யார், எந்த கேட்டகரியிலேருந்து பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரோ ட்ரேடர் பை பண்ணியிருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் கால் ஆப்ஷன் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு 47,736 கான்டாக்ட்டு ப்ரோ ட்ரேடர் பை பண்ணியிருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் அப்படின்னா யாருன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு டைம் சொல்லிக்கிறேன். ப்ராப்பர்ட்டி ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் ஷார்ட்டாக ப்ரோ ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது மார்க்கெட் ஏறாதுன்னு சொல்லிட்டு கால் ஆப்ஷனை எஃப்ஐஸ் 46,000 சம்திங் கான்டாக்ட்டு செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் மார்க்கெட் மேலே ஏறுன்னு சொல்லி ப்ரோ ட்ரேடர் 47,000 சம்திங் கான்டாக்ட்டு கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. இந்த 2 பேர்த்துக்குமான ஓஐ க்ரியேட் ஆகிருக்கு. அடுத்து புட் ஆப்ஷனுக்கு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுத்து பார்க்கும்போது 1,23,113 கான்டாக்ட்டு மார்க்கெட் இறங்குன்னு சொல்லி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் 79,838 கான்டாக்ட்டு செல்லிங்கும் கொடுத்துருக்காங்க. நெட்டாக பார்க்கும்போது 43,275 கான்டாக்ட்டு புட் ஆப்ஷனை பையிங் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் கீழே இறங்குன்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் புட் ஆப்ஷனில் போயிட்டு 43,000 சம்திங் கான்டாக்ட்டு எஃப்ஐஎஸ் நேக்கடாக பையிங் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல சரிங்க சார், எஃப்ஐஎஸ் எவ்வளோ கான்டாக்ட் பை பண்ணியிருக்காங்களா, இவங்களுக்கு யார் செல் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா?
ரொம்ப கிளியராக பாருங்கள். கிளைண்ட் தான் வந்து செல் கொடுத்துருக்காங்க. கிளைண்ட் நெட்டாக எவ்வளோ செல் கொடுத்துருக்காங்க? 33,474 கான்ட்ராக்ட் வந்து கிளைண்ட்டு மார்க்கெட்டு இறங்காதுன்னு சொல்லி புட் ஆப்ஷனை போய் ரேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் எஃப்ஐஸ் வந்து மார்க்கெட்டு கீழே தான் இறங்கும்னு நினச்சி 43,000 சம்திங் கான்ட்ராக்ட் புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான டேட்டா. இதுலேருந்து ஒரு நல்ல சைக்காலஜி இருக்குது. கிளைண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, மார்க்கெட் ஆல்ரெடி நிறைய ஃபால் ஆகிடுச்சு. எவ்ரிடே நிறைய ஃபால் ஆகிடுச்சு. அதனால் இங்கேருந்து ஒரு புல் பேக் எடுக்கும். மார்க்கெட் வந்து மேலே வரும், ஒரு கரெக்ஷனுக்காக மேலே வரும்னு சொல்லி நம்பி கீழே புட் ஆப்ஷனை போயிட்டு ரைட்டிங் பண்ணுறாங்க. ஆனால் எஃப்ஐஸு ரொம்ப கிளியராக தெளிவாக மார்க்கெட் இன்னும் கீழே தான் இறங்குன்னு சொல்லி புட் ஆப்ஷனை போயிட்டு பை பண்ணுறாங்க. நேக்கடாக பை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஸ் அண்ட் ப்ரோ ட்ரேடரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் மார்க்கெட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொசிஷனை வச்சு நம்மளால் கணிச்சிக்க முடியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான அப்டேட்டு. எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் இன்டெக்ஸ் ஃபியூச்சர்லேயும் 34,000 சம்திங் கான்ட்ராக்ட்டு மார்க்கெட்டு இறங்குன்னு சொல்லி செல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் கால் ஆப்ஷனில் 46,000 சம்திங் கான்ட்ராக்ட்டு மார்க்கெட்டு கீழே தான் இறங்குன்னு சொல்லி கால் ஆப்ஷனை ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் புட் ஆப்ஷனில் 43,000 சம்திங் கான்ட்ராக்ட்டு மார்க்கெட்டு கீழே இறங்குன்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இன்னும் கீழே தான் இறங்குன்னு சொல்லி நம்புகிறாங்க. அதே நேரத்தில் கிளைண்ட்டும் ப்ரோ ட்ரேடரும் மார்க்கெட் ஏறுன்னு சொல்லி நம்புகிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போட்டியாக தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியுது. அதனால் தொடர்ந்து என்னோட ப்ரீ மார்க்கெட் வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எவ்ரிடே எஃப்ஐஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த சைடு இருக்குதுன்னு சொல்லி நான் வீடியோ பண்ணியிருப்பேன். எஃப்ஐஸ் எந்த சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்களோ அந்த சைடு தான் மார்க்கெட்டு போகுதுன்றதை நீங்களும் கண்ணு முன்னாடி என்னோடய ப்ரீ மார்க்கெட் வீடியோவிலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அதே கண்ணோட்டத்தில் இன்றைக்கும் எஃப்ஐஸ் வந்து செல் சைடு தான் இருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டோட டைரெக்ஷனை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய மொபைல் நம்பர் இந்த இடத்துல இருக்குது. வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையுமே என்னோடய மொபைல் நம்பருக்கு தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின மாஸ்டர் கிளாஸஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் லைவ் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகும், அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சைக்காலஜியை நாம் எப்படி புரிஞ்சு ட்ரேடிங் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நான் செபி ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த டேட்டாவை வச்சு நாளைக்கு என்ன நடக்க போகுன்றதை நான் இந்த வீடியோவில் எந்த இடத்துலையுமே சொல்லலை. அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நேற்று என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு எஜுகேஷனலுக்கான வீடியோ தான். நாளைக்கான ப்ரெடிக்ஷனாவோ ட்ரேடிங்கான டிப்ஸாவோ இந்த வீடியோவை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.